அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி உணவருந்தி சஹரை நிறைவேற்றி நாம நோன்பு இருப்பதாக மனதளவுல நியத்தை வச்சு அன்னைக்கு மாலை மஹ்ரிப் தொழுகைக்கு முன்பு வர பச்சை தண்ணி கூட குடிக்காம அல்லாஹ்வுக்காக நோன்பு என்பது பசியின் கொடுமையினை அனைவரும் அறிந்து கொள்ள இறைவனால் கொண்டு வரப்பட்ட ஒரு சடங்குன்னு நம்மள பலர் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா நோன்பை பற்றி இறைவன் தன்னோட திருமறையில கூறுகிறான், ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டது போல உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவராகலாம். இந்த வசனம் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்திலே 183வது வசனமாக இடம்பெற்று இந்த இறைவசனம் கூறுகிறது, நோன்பு நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்துகிறது. இறையச்சம் என்பது இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவது, அவனை எண்ணி தொழுவது, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, அவனது வசனங்களை ஓதுவது, அவனது பாதையில் பிறருக்கு உதவுவது போன்றவை. இதையே நான் இப்ப சொல்றேன்னா, இந்த இறையச்சம் என்ற பகுதியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாம ஏதோ ஒரு இடத்துல சரி செஞ்ச முயற்சிக்கிறோம், ஒன்றை தவிர, அதுதான் இறைவனது பாதையில் பிறருக்கு உதவுவது. நேத்து பாலஸ்தீனத்திலிருந்து வலைதளத்துல பார்க்கப்பட்ட ஒரு வீடியோவை காண நேரிட்டது. அதுல இடிபாடுகளுக்கு இடையே தங்களது முதல் இஃப்தாரை நிறைவேற்றிய பாலஸ்தீனர்கள் அப்படின்னு வந்தது. அந்த வீடியோவிலே அவர்கள் நோன்பு திறக்க வைத்திருந்த உணவு என்ன தெரியுமா? ஒரு டம்ளர் தண்ணீரும் 2 பேரிச்சம்பழங்களும் மட்டும்தான். இந்த செய்தியை பார்த்துட்டு அப்படியே என் வீட்டை பார்த்து அங்க நோன்பு திறக்க பள்ளிவாசல்ல இருந்து நோன்பு கஞ்சி வாங்கி வரப்பட்டிருந்தது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடை, சமோசா, குடிக்க நன்னாரி சர்பத், கடல் பாசி என்று சொல்லக்கூடிய ஜெல்லி வகையான இனிப்பு வகைகள் ரெடியா இருந்தது. அந்த சமயம் நான் அல்லாஹ்வுக்கு என் நிலைமையை கண்டு நன்றி சொல்றேன். நம்முடைய தேவைகளை மட்டுமே துஆவா கேட்கிற நம்மள எத்தனை பேரு நம்முடைய இந்த வாழ்விற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம்? என்னைக்காவது நம்மளை தாண்டி நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட மக்களின் நன்மைக்காக துஆ கேட்டிருக்கோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். உலகின் பலர் இன்னமும் உண்ணவும் உணவின்றி பருகவும் நீரின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காகவும் நாம் இந்த நோன்பு நாட்களிலே நமது துஆக்களில் ஒரு தனி இடத்தை ஒதுக்குவோமாக. நம்மால் இயன்றவரை நமக்கு தெரிந்த இயலாதவர்களின் நோன்பு வைக்க மற்றும் நோன்பு திறக்க உதவுவோம். நாமும் மன நிம்மதியுடன் நோன்பு வைத்து அழகிய முறையில் நோன்பு திறந்து பயனடைவோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.